தமிழ்நாடு முழுவதுமே புதிதாக ஒரு விநாயகரை நம்ம வைக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை. 10 டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் அனுமதி வாங்கணும். 10 டிபார்ட்மெண்ட். நாம ஏதோ தப்பு பண்ற மாதிரி, நாம ஏதோ கொள்ளடிக்கிற மாதிரி, நாம ஏதோ தவறான ஒரு செயல் செய்யற மாதிரி ஒரு புதிய விநாயகரை வைக்கணும்னா 10 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்க. 10 பேர். PWD டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை, தாசில்தார், BA 10 பேர்கிட்ட அனுமதி வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு விநாயகர். நீங்க முத்துப்பேட்டையில ஆண்டாண்டு காலமாக 19 விநாயகர் அப்படியே இருக்கிறாங்க. ஆனா மக்கள் தொகை அதிகமா இருக்கு. இளைஞர்கள் விநாயகரை வைத்து கும்பிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒரு கிராமத்துக்கு போறாங்க. இதையும் அரசு யோசிக்கணும். இந்த ஒரு விழா மட்டும்தான் மக்களை இணைக்கக்கூடிய விழா. இன்னைக்கு நம்முடைய விநாயகர் சதுர்த்தி என்பது ஜாதி மதத்தை தாண்டி மக்களை கொண்டு வருதுங்க ஐயா. பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை. நகரத்துல வசிக்கிறோம், கிராமத்துல இல்ல, எல்லாருமே வந்து நிக்கிறோம். இந்த ஒற்றுமையை அரசாங்கத்தால உருவாக்க முடியாதுங்க. அரசாங்கம் எந்த திட்டத்தை போட்டு உருவாக்கும்? விநாயகர் சதுர்த்தி பெருவிழா தானாக ஒற்றுமையை மக்கள்கிட்ட உருவாக்குது. ஆனா அனுமதி கொடுக்க மாட்டோம். 10 அடிக்கு மேல விநாயகர் வைக்க கூடாது. விநாயகர் இப்படித்தான் இருக்கணும். இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டு விநாயகர் நடக்குது. சென்னையில பாருங்க, விநாயகர் சதுர்த்தி பெருவிழால விநாயகர் போகக்கூடிய பாதையில நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் தொழுகக்கூடிய மசூதி இருக்கு. அந்த மசூதியை போலீஸ் அவங்களே போட்டு துணியை போட்டு மறைக்கிறாங்க. எதற்கு? ஒரு மசூதியை நீங்க துணியை போட்டு மறைச்சீங்கன்னா அது மசூதிக்கும் அழகல்ல, அந்த பகுதியில செல்லக்கூடிய விநாயகருக்கும் அழகல்ல. யாரும் எந்த பிரச்சனையும் எங்கேயும் ஏற்படுத்த போவது கிடையாது. அரசு இவர்களாகவே காவல்துறையை தூண்டிவிட்டு இவர்களாகவே வேண்டும் என்று இந்த வேலையை செய்யும் பொழுது எப்படி மதத்திற்குள்ள அந்த விஷமத்தனம் என்பது அதிகரிக்க போகுது? யாரோ தவறான ஒரு மனிதன் தவறான ஒரு செயலை செய்து மறுபடியும் அந்த வன்மம் அதிகரிக்கும். காவல்துறை யோசிக்கணும், அரசு யோசிக்கணும். ஒரு ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா என்பது இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமா விழாவை நடத்த வைக்கிறாங்க. இதையெல்லாம் நிச்சயமாக இரண்டா கருப்பண்ணன் சொல்லிட்டாரு அரசியலே பேசக்கூடாதுன்னு. அரசியலே பேசாம சில முக்கியமான விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லா மக்களும் எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறீங்க, அது பாராட்டுக்குரிய விஷயம். நான் எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் குறை சொல்ல, பொதுவாக நான் சொல்லுகின்றேன். நீங்களே கண்ணாடி முன்னாடி பாருங்க, ஒரு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா ஊர்வலத்தை நடத்துவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா? இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா? அது விநாயகருக்கு அழகா? இதையெல்லாம் கூட நம்ம யோசிக்கணும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் தைரியமா முன்னாடி வந்து நிக்கணும். அவங்க பயந்துக்கிறாங்க, ஐயோ இதாயிருமோ, ஐயோ அதாயிருமோ. ஒரு விநாயக பெருமான் ஊர்வலம் எடுத்து செல்வதற்கு நம்ம நாட்டுல சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் கழித்து பயந்தோம்னா எப்படிங்க? யோசிச்சு பாருங்க. 1947 சுதந்திரம் கிடைத்த பிறகு 2025 இன்னும் அரசுக்கு பிரச்சனை, இன்னும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரச்சனை, மாவட்டத்தினுடைய SP அவர்களுக்கு பிரச்சனை. இதையெல்லாம் கூட உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். அதே நேரத்தில் ஐயா, இந்த ஒற்றுமை அடுத்த கட்டத்துக்கு போகணும். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்தோம், ஒற்றுமையா வந்தோம், எல்லோரும் சேர்ந்து நின்றோம் என்பதை தாண்டி ஒற்றுமையாக இந்த தர்மம் குலையாம பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாருங்க எவ்வளவு பெரிய பெருமை. அயோத்தியில கோவில் கட்டலாம். ஜனவரி 2024 500 ஆண்டுகளாக காத்திருப்புக்கு பிறகு அங்கே கோவில் கட்டப்பட்டது. பிரதமர் அவர்கள் நேரடியா போயிருக்கலாங்க, நேரடியா போயிருக்கலாம். அயோத்தியா போக விரும்பல. அந்த பிரதமருக்கு தெரியும் இந்து மதம் இந்தியாவை ஒன்றாக பிணைத்திருக்கிறது. அந்த மனுஷன் 9 நாள் விரதம் இருக்கார். அதுல 2 நாட்கள் தமிழ்நாடு வர்றார். தமிழ்நாட்டுக்கும் ராமபெருமானுக்கும் மிக அதிக தொடர்பு, அதிக சம்பந்தம் இருக்கு. ராமபிரான் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பிரதமர் போறார். எல்லாம் முடிச்சுட்டு அயோத்தியாவுக்கு போறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நாட்டுல நம்முடைய தர்மத்தை நாம எந்த தர்மத்துக்கும் எதிரி இல்லைங்க ஐயா. எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை நல்லா சாமி கும்பிடணும், நல்லா கொண்டாடணும். அதே நேரத்துல நாம் இருக்கக்கூடிய தர்மத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ருத்ராட்சம் போடக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திருநூறு வைக்க கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு கட்டுப்பாடுகள் குழந்தைக்கெல்லாம் விதிக்கும் பொழுது ரொம்ப தவறா இருக்கு. இந்த மதத்திற்கு அழிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய தர்மம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல, நீங்கெல்லாம் மதம் மதம் என்று சொல்கின்ற காரணம், நான் தர்மத்திலிருந்து வர்றேன், நாயன் தர்மத்தை பார்க்கக்கூடிய வாழ்வியல் நெறியிலிருந்து வர்றேன். நீங்கள் மதம் என்று சொன்னாலும் நானும் சொல்லுகின்றேன், உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன்னு உரை ஆரம்பிச்சார். அது இன்னைக்கு அரசுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துல எல்லோருமே அவர்களுடைய மத அடையாளங்கள், யாரையும் தடுக்கலைங்க. திருநூறு வைக்கல எந்த தவறும் கிடையாது. அந்த குழந்தைக்கு ஆன்மீக நெறி, அந்த குழந்தைக்கு ஒரு தப்பு எது சரி எதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு ருத்ராட்சம் போடல எந்த தவறும் இல்லை. அதை இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அதையெல்லாம் கூட இது போன்ற ஒரு அற்புதமான விழாவில் நாம் சேர்ந்திருக்கும் பொழுது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. வேற எந்த பண்டிகையில் நம்ம சேருவோங்க ஐயா? நம்ம எல்லோருக்கும் வேலை இருக்கு, எல்லோரும் கடினமா உழைக்கிறீங்க, எல்லோருமே பிஸியா இருக்கிறீங்க. இது போன்ற பண்டிகையில மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஒன்னா வந்து சேரும். அந்த காலத்துல சினிமா தியேட்டருக்கு போறீங்க, அதுவும் போறது இல்லை. முதல்ல வார சந்தை இருந்தது, அதுக்கும் நம்ம போறது இல்லை.
இன்னைக்கு இது போன்ற சதுர்த்தி விழாவுல, இது போன்ற பெருவிழால தான் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தர்மத்தை, நம்முடைய மதத்தை பேணி காப்பதற்கு, பாராட்டுவதற்கு, போற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு.